பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம குமரவேல் இருந்துட்டு அம்மாச்சி கிட்ட போயிட்டு, ஏன் அம்மாச்சி இனிமே அரசி என்னை ஏத்துப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா அம்மாச்சி இருந்துட்டு என்னென்ன நடக்குமோ அது கண்டிப்பா நடக்கும். இத்தனை வருஷமா எதிரும் புதிரமா இருந்த வெட்டுவன் குத்தவன்னு சொல்லிட்டு இருந்தவங்களே இன்னைக்கு அவங்களுக்கு ஒன்றுனா முன்னாடி போய் நிற்கிற காலம் வந்தாச்சு. அதே மாதிரி உன்னை வெறுத்துட்டு இருக்கிற அரசியும் இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏற்றுக்கிட்டாலையும் ஏற்றுக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி இருந்துட்டு குமரவேலுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு மயிலக்காயும் இப்படியெல்லாம் பண்ணாங்க. ஒருவேளை நகையை கேட்டிருக்காங்களே, ஒருவேளை அது கவரிங் நகைன்னு தெரிஞ்சால் அதுக்கும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. ராஜிக்கிட்ட போயிட்டு பேசாமல் இந்த நகை விஷயத்தை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கும் அதுதான்க்கா சரியாக படுது. ஏன்னா இதுவே பின்னாடிக்கு ஒரு பிரச்சனையை வந்து நிற்கக்கூடாது இல்லை. ஏன் இத்தனை பொய்ய சொன்னவங்க போலியான நகையை நம்ம தான் வச்சுங்கன்னு சொல்லி அதுக்கும் ஒரு கேஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கேட்குற போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் எல்லாருமே ஒரு நரகத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் நம்ம அந்த நரகத்தில் யாரையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அரசி வெளியே நின்றுட்டுருக்காங்க. அப்போ குமார்வேலி இருந்துட்டு நான் பண்ணதுக்கெல்லாம் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி நம்ம குமார் வந்து அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.